ப்ரோ பிஆர் கேரக்டர் டாமினேஷன் சொல்லுங்க ப்ரோ பிஆர் ரேங்க் கேரக்டர் டாமினேஷன் போடுங்க ப்ரோ பிஆர் ரேங்க்ல ஃபாஸ்டா கிராண்ட் மாஸ்டர் போக பெஸ்ட் கேரக்டர் டாமினேஷன் சொல்லுங்க. இந்த மாதிரி நிறைய பேர் நம்ம ரீசெண்டா போற வீடியோஸ்ல கேட்டிருந்தீங்க. அதாவது இப்போ OB52 பேட்ச் அப்டேட்டுக்கு அப்புறமா பிஆர் ரேங்க்ல எந்த மாதிரி கேரக்டர் டாமினேஷன் யூஸ் பண்ணான்றதா இந்த வீடியோல பார்க்க போறோம். இந்த அப்டேட்டுக்கு அப்புறமா நம்ம பெருசா சொல்லிக்கிற அளவுக்கு கேரக்டர் டாமினேஷன் ஒன்னும் அவ்வளவு நல்லா இல்ல. அதனால வெறும் ரெண்டு காம்பினேஷன் மட்டும் தான் சொல்ல போறோம். அது ரெண்டுமே பிஆர் ரேங்க் வேற லெவல்ல இருக்கும். அதனால இந்த வீடியோ ரொம்ப ஷார்ட்டா இருக்க போகுது. முடிஞ்ச அளவுக்கு ஒரு லைக் கொடுத்துட்டு வீடியோ ஸ்கிப் பண்ணாம வாட்ச் பண்ணுங்க. சரி, ஓகே, இப்போ நம்ம டைரக்டா கண்டென்ட்குள்ள போலாம். ஃபர்ஸ்ட் கேரக்டர் காம்பினேஷன் என்னன்னா, நம்மளுக்கு இப்போ ரீசெண்டா மோர்ஸ்னு ஒரு கேரக்டர் லான்ச் பண்ணியிருந்தாங்க இல்லையா, அந்த கேரக்டர் வச்சு தான் இந்த ஒரு காம்பினேஷன் மேக் பண்ணியிருக்கேன். இது கூடவே பார்த்தீங்கன்னா நிக்கிதா, அப்புறம் கைரோஸ், அப்புறம் மேரோ, இந்த 3 கேரக்டர் பார்த்தீங்கன்னா பாசிவ்ல வந்து ஆட் பண்ணியிருக்கேன். இந்த புது கேரக்டரோட பவர் என்ன அப்படின்றது உங்க எல்லாருக்குமே கண்டிப்பா தெரிஞ்சிருக்கும். பட் இருந்தாலுமே லைட்டா வந்து எக்ஸ்பிளைன் பண்ணிட்டேன். அதாவது இந்த மோஸ்ட் கேரக்டர் நம்ம யூஸ் பண்றப்ப நம்ம வந்து இன்விசிபிளா மாறிடுவோம். இன்விசிபிள் தான் மொத்தமா இல்ல, நம்மளோட அவுட்லைன் நல்லாவே வந்து எனிமிக்கு தெரியும். அது மட்டும் இல்ல, இந்த ஒரு கேரக்டர் நம்ம ஆன் பண்ணதுக்கு அப்புறமா நம்மள சுத்தி ஒரு ஜோன் மாதிரி வந்து கிரியேட் ஆயிடும். அந்த ஜோனுக்கு வெளியே எனிமி இருந்தானா எனிமி கண்ணுக்கு நம்ம லைட்டா தான் தெரியும். ஒருவேளை அந்த ஜோனுக்குள்ள எனிமி வந்துட்டான் அப்படின்னா எனிமி கண்ணுக்கு நம்ம நல்லா டார்க்காவே ரெட் கலர்ல தெரியும். இதுதான் வந்து இந்த கேரக்டரோட பவர். அது மட்டும் இல்லாம இந்த கேரக்டர் நீங்க ஆன் பண்ணிட்டீங்க அப்படின்னா நம்மளோட ஃபயர் பட்டன் எல்லாமே ஆஃப் ஆயிடும். எந்த எனிமே வந்து நம்மளால சுட முடியாது. ஆனா எனிமி நினைச்சா நம்மள சுட முடியும். அப்புறம் எதுக்கு அந்த கேரக்டர்னு கேட்பீங்க. எனக்கும் அதுதான் தெரியல. எனக்கு தெரிஞ்ச அடுத்த அப்டேட்ல நீங்க வேணா பாருங்களேன். வேணும்னே இதுக்கு வந்து பவர் ஏத்துறேன்னு சொல்லிட்டு ஓவர் பவர் ஆக்கி விட்டுருவானுங்க. எந்த மாதிரினா நம்ம இன்விசிபிள் ஆயிட்டேன்னா நம்மள எனிமையால அடிக்க முடியாது, ஆனா நம்மளால எனிமி அடிக்க முடியும். அந்த மாதிரிலாம் வந்து கொண்டு வருவானுங்க நினைக்கிறேன். எப்பயுமே உனக்கு இப்படிதான் பண்ணுவாங்க. ஒரு கேரக்டர் கொண்டு வந்துட்டு அதுக்கப்புறமா வந்து அப்கிரேட் பண்றேன்ட்டு ஓவர் பவர் ஆக்கிடுவாங்க. இந்த கேரக்டர் எதுக்குல யூஸ் பண்ணலாம்னா, கண்டிப்பா அட்டாக்கிங் ஆடுறதுக்கு யூஸ் பண்ண முடியாது. ஆனா சர்வே பண்றதுக்கு நிறைய விதத்துல யூஸ் பண்ணலாம். எப்படின்னா, நம்ம இப்போ சேஃப் ஜோன் சிங்க் ஆயிடுச்சுன்னு வச்சுக்கோங்களேன். நம்ம வந்து ஜோனுக்கு போகணும்னு நினைக்கிறப்ப நிறைய பேர் நம்ம போற வழியில சண்டை போட்டு இருப்பானுங்க. அவனுக்கு கண்ணில் படாம நம்ம ஜோனுக்கு போகணும்னா இதை யூஸ் பண்ணலாம். சில நேரத்தில் நம்ம டீம்மேட்ஸ் எல்லாருமே செத்துருவாங்க. நம்ம டீம்மேட்ஸ் ரிவைவ் பண்ணணும்னு சொல்லிட்டு காயினியும் வெண்டிங் மிஷினையும் தேடிட்டு சுத்தின்னு இருப்போம். அந்த நேரத்தில் இதை வந்து யூஸ் பண்ணலாம். இந்த மாதிரி சர்வே பண்றதுக்கு இந்த ஒரு கேரக்டர் வந்து நம்ம யூஸ் பண்ணிக்கலாம். இது கூட வந்து பாசிவ் ஸ்கில்ஸ் சொல்லியிருக்கேன் இல்லையா, நிக்கிதா கேரக்டர், கைரோஸ் கேரக்டர், அதுக்கப்புறம் மேரோ கேரக்டர், இது மூணுமே வந்து எதுக்காகனா, நிக்கிதா கேரக்டர் யூஸ் பண்ணும்போது நம்மளோட ரீலோட் ஸ்பீட் இன்க்ரீஸ் ஆகும். அதாவது நம்ம சுட்டுட்டே இருக்கும்போது புல்லட் வேலைச்சுனா ரீலோட் பண்ணுவோம்ல, அப்ப வந்து அதோட ஸ்பீட் ஃபாஸ்டா வந்து ரீலோட் ஆகும். அடுத்தது வந்து நிக்கிதா கேரக்டர் யூஸ் பண்ணும்போது ஒரு எனிமே நம்ம அட்டாக் பண்ணிட்டோம்னு வச்சுக்கோங்களேன், அந்த எனிமே எப்படி இருந்தாலும் போய் ஹீல் பண்ணுவான். சில டைம் வந்து இந்த கேரக்டர் அந்த மாதிரி எதனா ஒரு கேரக்டர் வச்சு ஹீல் பண்ணுவான். இல்லைன்னா வந்து மெடிக்கிட் போறது, இன்ஹேலர் யூஸ் பண்றது, அந்த மாதிரி வந்து HP ஏத்துறப்ப இது வந்து பாதியா வந்து குறைச்சி விட்டுரும். அதாவது இப்போ ஒரு எனிமி போயிட்டு நம்ம கிட்ட அடி வாங்கிட்டு போயிட்டு மெடிக்கிட் போடுறான்னு வச்சுக்கோங்களேன், அவனுக்கு வந்து 80 HP கிடைக்க வேண்டியது வெறும் 40 HP தான் வந்து கிடைக்கும். 50% பார்த்தீங்கன்னா பாதியா வந்து குறைச்சி விட்டுரும். ஸோ இதை வந்து நிக்கிதா கேரக்டரோட பவர். கைரோஸ் கேரக்டர் யூஸ் பண்றப்ப உங்களுக்கு வந்து ஒரு செகண்டுக்கு 2 EP வந்து இன்க்ரீஸ் ஆகிட்டே இருக்கும். கேரக்டர் வச்சிருந்தா EP ஏறும்ல, அந்த மாதிரி கைரோஸ் கேரக்டர் வச்சிருக்கும் போது EP வந்து ஏறிட்டே இருக்கும். அப்படி ஃபுல்லா வந்து 200 EP ஏறிடுச்சு அப்படின்னா அது வந்து அட்டாக்கிங் மோடுக்கு மாறிடும். அதை நம்ம ஆனதுக்கு அப்புறமா நம்ம எனிமே அடிக்கிறோம் அப்படின்னா எனிமையோட வெஸ்ட் எல்லாம் வந்து நல்லாவே கிழிஞ்சிடும். அதாவது ஆர்மர் பென்ட்ரேஷன் வந்து அதிகமா இருக்கும். அது மட்டும் இல்ல, இப்ப நம்ம ஒரு எனிமே அட்டாக் பண்ணிட்டோம் அப்படின்னா அதுக்கப்புறம் நம்ம 20 EP வந்து ஃபாஸ்டா வந்து குறைஞ்சிடும். ஸோ அப்படி குறைஞ்சிச்சு அப்படின்னா நம்ம திரும்ப வந்து ஃபுல்லா ரீஸ்டோர் ஆகிற வரைக்கும் வெயிட் பண்ணணும். இந்த கேரக்டர் எதுக்காகனா நம்ம எனிமையோட வெஸ்ட்டை கிழிக்கிறதுக்கு ரொம்ப யூஸ்ஃபுல்லா இருக்கும். இப்பெல்லாம் வந்து ரொம்ப பவர்ஃபுல்லான வெஸ்ட் எல்லாம் வந்து கொண்டு வந்துட்டாங்க. இப்போ ஆர்ட் ராப்பர்லாம் இன்னும் பிடிச்சனா இன்னும் பவர்ஃபுல்லான வெஸ்ட் எல்லாம் கிடைக்குது. அது எல்லாத்தையுமே நம்ம வந்து கொஞ்சம் கவுண்டர் அட்டாக் பண்ணணும் அப்படின்னா இந்த மாதிரியான கேரக்டர் நம்ம யூஸ் பண்ணி தான் ஆகணும். மூணாவதா மேரோ கேரக்டர். இந்த மேரோ கேரக்டரும் நம்ம கைரோஸ் கேரக்டரும் ரெண்டுத்தையுமே சேர்த்து வச்சுதான் நம்ம வந்து வேலை செய்ய போறோம். அதாவது மேரோ கேரக்டரோட பவர் என்னன்னா, நீங்க லாங் ரேஞ்சில் இருக்க எனிமிஸ் வந்து அட்டாக் பண்றீங்க அப்படின்னா டேமேஜ் வந்து அதிகமா கொடுக்கும். இப்போ என்ன லாங் ரேஞ்சில் ஒரு எனிமையை பார்த்துட்டு ஸ்கோப் போட்டு அடிக்கிறீங்க அப்படின்னா நார்மலா போறதோட அதிகமா டேமேஜ் கொடுக்கும். இதான் வந்து மேரோ கேரக்டரோட பவர். இது ரெண்டுத்தையும் எப்படி ப்ரோ சேர்த்து நம்ம அட்டாக் பண்ண முடியும்னு கேட்பீங்க. இப்போ லாங் ரேஞ்சில் இருக்க எனிமே அடிக்கிறீங்க அப்படின்னா உங்ககிட்ட கைரோஸ் கேரக்டர் ஃபுல் பவர்ல இருந்துச்சுன்னா எனிமியோட வெஸ்ட்டை வந்து பிரேக் பண்ணிடும். அது மட்டும் இல்ல, நீங்க வந்து மேரோ கேரக்டர் வச்சிருக்கனால டேமேஜுமே நல்லா வந்து கொடுக்கும். அதனால சீக்கிரமே ஒரு எனிமையை வந்து நம்ம நாக் பண்ணிடலாம். அது மட்டும் இல்ல, நிக்கிதா கேரக்டர் வச்சிருக்கிறதுனால ஒருவேளை எனிமி க்ளோவால போட்டுட்டு டக்குன்னு மெடிக்கிட் போட ஆரம்பிச்சா கூட நம்ம க்ளோவால உடச்சு சீக்கிரமா அடிக்கலாம். ஏன்னா வந்து நிக்கிதா கேரக்டர் இருக்கிறதுனால அவன் மெடிக்கிட்டே போட்டாலுமே பாதி HP வந்து ஏறாது. நம்ம பிஆர்ல அதிகமா லாங் ரேஞ்ச் ஆடுறதுனால இந்த ஒரு காம்பினேஷன் பக்கவா சூட் ஆகும். ஒருவேளை இதுல வந்து ஆக்டிவ் ஸ்கில் எனக்கு பிடிக்கல ப்ரோ, மோஸ்ட் கேரக்டர் பதிலா வேற எதுனா வைக்கலாமா அப்படின்னு கேட்டீங்கன்னா, மோஸ்ட் கேரக்டர் பதிலா நீங்க கோடா கேரக்டர் ட்ரை பண்ணலாம். கோடா கேரக்டர் பவர் என்னன்னு உங்க எல்லாருக்குமே தெரியும். பக்கத்துல எந்த எனிமி இருக்கா அப்படின்றத காட்டி கொடுத்துரும். இதுதான் கோடா கேரக்டரோட பவர். அந்த கேரக்டர் உங்களுக்கு எதனா வேற கேரக்டர் பிடிக்கும் அப்படின்னா அது கூட நீங்க வச்சு ட்ரை பண்ணலாம். ஓகே, இப்ப ரெண்டாவது காம்பினேஷன் இது வந்து லெஜெண்டரி காம்பினேஷன். நான் எப்பயுமே இதை தான் வந்து யூஸ் பண்ணுவேன். ஸோ இந்த ஒரு காம்பினேஷன் வந்து இப்போ இல்ல, இது வந்து எவர் கிரீன் சொல்லலாம். எத்தனை வருஷம் ஆனாலும் இந்த ஒரு காம்பினேஷன் எனக்கு தெரிஞ்சு நல்லா இருக்கும். ஏன்னா ஆக்டிவ் ஸ்கில்ல கேரக்டர், பாசிவ்ல வந்து கெல்லி அக்கா, அப்புறம் மேக்ஸிமன், அப்புறம் வந்து ஹயாட்டோ. ஸோ இது மூணுத்தையும் வந்து பாசிவ்ல வச்சிருக்கோம். பிஆர் ரேங்க்னால கேரக்டர்
கேரக்டர் தான் ஸ்பெஷலான ஒரு கேரக்டர்னே சொல்லலாம். ஸோ இந்த ஒரு கேரக்டர் தான் நிறைய பிளேயர்ஸ் வந்து இப்போ வரைக்குமே யூஸ் பண்றாங்க. நானுமே வந்து சிஎஸ்லயுமே இதுதான் யூஸ் பண்ணுவேன். அடுத்து வந்து பாசிவ்ல பாத்தீங்கன்னா நம்ம ஹயாட்டோ வச்சிருக்கோம். ஹயாட்டோ கேரக்டரோட பவர் எல்லாருக்குமே தெரியும். பட் அதோட பவர் வந்து ரொம்ப குறைச்சிட்டாங்க. இருந்தாலுமே இப்பயுமே அந்த கேரக்டர் வந்து நம்ம யூஸ் பண்ணலாம். ஒரு எனிமி நம்ம அட்டாக் பண்றப்ப எனிமி வந்து நம்ம அடிச்சிட்டோம் அப்படின்னா திரும்ப நம்ம எனிமி அடிக்கிறப்ப நல்லா பவர்ஃபுல்லா அடி விடும். நார்மல் பென்டேஷன்லாம் வந்து அதிகரிக்கும். இது வந்து நீங்க நிறைய பேருக்கு வந்து பெருசா தெரியாத மாதிரி தோணும். ஏன்னா அது இந்த கேரக்டர் பவர் வச்சு ஒன்னும் பெருசா நம்மளுக்கு தெரியாத மாதிரி இருக்கேன்னு தோணும். பட் நீங்க நல்லா வந்து நோட்டீஸ் பண்ணீங்கன்னா நிறைய ஃபைட்ல வந்து ஷார்ட் ரேஞ்ச் ஃபைட்ல வந்து உங்களுக்கு நல்லாவே கை கொடுத்துருக்கும். நீங்க நல்ல அடி வாங்கிட்டு டவுன் ஆகிற ஸ்டேஜ்ல டக்குன்னு எனிமி அடிச்சிருப்பீங்க. ஒரு 10-20 ஹெச்பில உயிர் தப்பிருப்பீங்க. அந்த மாதிரி நேரத்தில் வந்து இந்த ஒரு பவர் தான் உங்களுக்கு வந்து காப்பாற்றி விட்டுருக்கோம். இது வந்து நல்லா இருக்கும். அடுத்தது வந்து நம்ம கெல்லி அக்கா பிஆர் ஆண்ட்ராய்டில் வந்து நம்ம நிறைய தூரம் வந்து ஓடிக்கிட்டே இருக்க மாதிரி இருக்கும். அதனால இந்த கெல்லி அக்கா வச்சுட்டு போனீங்கன்னா எந்த இடத்துக்கு போனாலும் வேகமா வந்து போயிடலாம். ஒரு எனிமி கிட்ட அடி வாங்குறோம், அவங்க கிட்ட இருந்து எஸ்கேப் ஆகணும் கூட டக்குன்னு நம்ம ஓடுறதுக்கு நல்லாவே யூஸ்ஃபுல்லா இருக்கும். அடுத்து வந்து நம்மளோட மேக்ஸிமான மெடிக்கேட் டக்குன்னு மெடிக்கேட் போடுறதுக்கு அந்த யூஸ்ஃபுல்லா இருக்கும். ஏன்னா நிறைய இடத்துல வந்து நம்மளுக்கு வந்து அடி வந்து இருக்கும். க்ளோல் போட்டா க்ளோல் ஓடிப்பாங்க, ஸ்கைலர் போடுவாங்க. அந்த மாதிரி நிறைய தொந்தரவு வந்துனே இருக்கும். அந்த மாதிரி நேரத்தில் டக்குன்னு மெடிக்கேட் போட்டு எஸ்கேப் ஆகிறதுக்கு மேக்ஸிமம் தான் நம்மளுக்கு பெஸ்ட். எனக்கு இந்த கேரக்டர் காம்பினேஷன் தான் ரொம்ப பிடிக்கும். உங்களுக்கு எந்த காம்பினேஷன் பிடிச்சிருக்கு ரெண்டுத்துல அப்படின்றத சொல்லுங்க. இதுல வந்து நீங்க வேற எதனா சேஞ்ச் பண்ணணும்னாலும் உங்களுக்கு ஏற்ற மாதிரி சேஞ்ச் பண்ணிக்கலாம். இதுக்கு முன்னாடி சொன்ன காம்பினேஷன்ல உங்களுக்கு எது தோணுதோ அப்படியே நீங்க மாத்தி பொறுத்தி வந்து உங்களுக்கு ஏற்ற மாதிரி நீங்க செட் பண்ணிக்கலாம். இப்போதைக்கு இந்த 2 காம்பினேஷன் தவிர வேற எதுவும் பெருசா நல்லா இருக்க மாதிரி தோணல. ஏன்னா வந்து இப்போ ரீசெண்டா வந்து அப்டேட்டுக்கு அப்புறமா 2 பவர் வர குறைச்சு விட்டானுங்க. அதான் அந்த டர்சியா கேரக்டரும் ஊகான் கேரக்டர் பவருமே குறைச்சு விட்டாங்க. எல்லாருமே பார்த்துருப்பீங்க. அதுதான் வந்து நிறைய பேர் பிஆர்ல யூஸ் பண்ணுவாங்க. கே கேரக்டர் இந்த கேரக்டர்ல அப்புறமா அதுதான் யூஸ் பண்ணுவாங்க. பட் அதையுமே வந்து யூஸ் பண்ண முடியாத மாதிரி வந்து பண்ணி வச்சிருக்கானுங்க. அதனால வந்து நிறைய பேர் அது எடுக்கிறது கிடையாது. அதான் வந்து இந்த ஒரு கேரக்டர் மட்டும் இப்போதைக்கு வந்து சொல்லியிருக்கேன். உங்களுக்கு ஒரு வேலை வேற எதனா கேரக்டர் ரொம்ப பிடிக்கும், நல்லா வந்து விளையாடுவீங்க அப்படின்னா அதை நீங்க ஆட் பண்ணிக்கோங்க. அப்புறம் நிறைய பேர் பிஆர் ரேங்கருக்கு டிப்ஸ் அண்ட் ட்ரிக்ஸ் போட சொல்லி கேட்குறீங்க. லேட்டஸ்டா வந்து அப்டேட்டுக்கு அப்புறமா எப்படி டிப்ஸ் அண்ட் ட்ரிக்ஸ் போடணும் ப்ரோ, கிராண்ட் மாஸ்டர் பூஸ்ட் பண்றதுக்கு அந்த மாதிரி கேட்டீங்க. எனக்கும் போடணும் தான் தோணுது. பட் உங்க எல்லாருக்குமே தெரியும் என் மொபைல் பிரச்சனை அப்படின்ட்டு நான் இதை திரும்ப எல்லா வீடியோலும் சொல்றது எனக்கே பிடிக்கல. என்னாலுமே நிறைய பேர் வந்து தெரியாம கமெண்ட் பண்றீங்க. பட் இருந்தாலும் நான் ஒரு வாட்டி சொல்லணும்னு தான் எல்லா வீடியோலும் சொல்லி இருக்கேன். அதாவது கொஞ்சம் மொபைல் பிரச்சனைனால உங்களுக்கு ஆட முடியல, ரெக்கார்ட் பண்ணதும் ரொம்ப கஷ்டப்பட்டு ஏதோ தள்ளிக்கிட்டு ஏதோ பண்ணி ஏதோ ரெக்கார்ட் பண்றேன்னு வச்சுக்கோங்களேன். பேக்ரவுண்ட் கேம்ல போடணுன்றதுக்காக போடுறேன். அதனால வந்து இப்போ நான் ஒரு டிப்ஸ் அண்ட் ட்ரிக்ஸ் போடுறேன்னா பேக்ரவுண்ட் கேம்ல கொஞ்சம் நல்லா இருந்தா தான் உங்களுக்கும் பார்க்கறதுக்கு தோணும். சரி ஓகே இவன் கொஞ்சம் நல்லா தான் ஆடுறான், அப்ப இவன் சொல்றது கொஞ்சம் கரெக்டா இருக்கும் பண்ற மாதிரி தோணும். ஏன்னா இப்ப நான் வந்து நல்லா இருந்தா நான் கிராண்ட் மாஸ்டர் புஷ் பண்ணிடுவேன். அதுக்கப்புறம் உங்களுக்கு ஒரு நம்பிக்கை வரும். சரி இவன் நல்லா கிராண்ட் மாஸ்டர் போயிட்டு தான் வீடியோ போறான், அப்ப டிப்ஸ் அண்ட் ட்ரிக்ஸ் எல்லாம் நல்லா தான் இருக்கும்ன்ற மாதிரி உங்களுக்கு ஒரு நம்பிக்கை வரும். பட் எதுவுமே இல்லாம நான் ஒரு மொக்கையா ஒரு கேம் பிளே போட்டு டிப்ஸ் அண்ட் ட்ரிக்ஸ் சொல்லிட்டு இருந்தேன்னா கண்டிப்பா உங்க யாருக்கும் வந்து பிடிக்காது, பார்க்கறதுக்கும் தோணாது. அதனால தான் நான் இந்த டிப்ஸ் அண்ட் ட்ரிக்ஸ் கண்டென்ட்டை கொஞ்சம் ஸ்டாப் பண்ணி வச்சுட்டு இந்த மாதிரி இப்போ கேரக்டர் காம்பினேஷன் அப்புறம் போன வீடியோல இந்த ஆட் டிராப்புக்கு டிப்ஸ் அண்ட் ட்ரிக்ஸ் போட்டு பாருங்க அந்த மாதிரி வந்து போட்டு இருக்கேன். அடுத்து வேற என்ன வீடியோ போறதுன்னே தெரியல. ஏன்னா வந்து கொஞ்சம் இந்த டிப்ஸ் அண்ட் ட்ரிக்ஸ் இல்லாம வேற எதனா ஒரு நல்ல கண்டென்ட் அது நான் சொல்லுங்க. ஏன்னா நம்ம போட முடியுதான் அதை பார்க்கலாம். முடிஞ்ச அளவுக்கு ஃபுல் சப்போர்ட் கொடுங்க. அடுத்து என்ன மாதிரியான வீடியோ உங்களுக்கு வேணும்ன்றதை மறக்காம கமெண்ட் செக்ஷன்ல சொல்லுங்க. அப்புறம் யாரெல்லாம் வீடியோ கடைசி வரைக்கும் ஃபுல்லா பார்த்தீங்க அப்படின்றத சொல்லுங்க. எவ்வளவு பேர் வந்து ஃபுல்லா வந்து பார்த்தீங்க, எவ்வளவு பேர் ஸ்கிப் பண்ணிட்டு போயிட்டீங்க அப்படின்றத வந்து பார்த்து தெரிஞ்சுக்கிறேன். ஸோ மறக்காம அதை கமெண்ட் பண்ணுங்க. சரி ஓகே கைஸ், அடுத்து ஒரு வெறித்தனமான வீடியோ நம்ம வந்து மீட் பண்ணலாம்.